வணக்கம். இதில் எண்கள், இந்த குறிகள், இந்த குறியீடுகளெல்லாம் வச்சு இந்த கணக்கு செய்யணும். இதில் இந்த குறியீடுலாம் இருக்குல்ல, இவ்வளோ பெருக்கல் அதெல்லாம் மாற்றிருப்பாங்க. மைனஸ்ன்னு மாற்றுங்க, ப்ளஸ்ஸை வகுத்தல்னு எடுத்துக்கோங்க, மைனஸை கூட்டல்னு எடுத்துக்கோங்க, வகுத்தலை பெருக்கல்னு எடுத்துக்கிட்டு இதை செய்யணும். இதை போர்ட் மாஸ் விதிகளுக்கு உட்பட்டு செய்யணும். அதுதான் சரி. சரியா? இப்போ கணக்குக்குள்ளே போகலாம். 15 அப்படியே வச்சிடணும். 15 பெருக்கலை இங்கே என்னன்னு மாற்ற சொல்லியிருக்குன்னு பாருங்கள். கழித்தல். கழித்தல் 16. அடுத்தது கூட்டல். கூட்டலுக்கு என்ன குறி போட சொல்லியிருக்குன்னா வகுத்தல். சரியா? வகுத்தல் 8. கழித்தல். அடுத்தது கழித்தலை என்னன்னு கொடுத்துருக்கு? கூட்டல். கூட்டல் 2. அடுத்தது வகுத்தல். வகுத்தலை என்னன்னு கொடுத்துருக்கு? பெருக்கல். பெருக்கல் 4. இப்படி மாற்றிக்கிறணும். மாற்றிட்டு தான் இனிமேல் நம்ம போர்ட் மாஸ் விதியை அப்ளை பண்ணணும். போர்ட் மாஸ் லா படி முதல்ல ப்ராக்கெட், இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு. அப்போ முதல்ல 15 கழித்தல் அப்படி போட்டுக்கிறணும். 16 வகுத்தல் 8. 8 2 16 அப்படி தானே? அப்போ 2 வரும். கூட்டல் 2 பெருக்கல் 4. முதல்ல வகுத்தல் செஞ்சிட்டோம். அடுத்தது யாரை செய்யணும்? பெருக்கலை செய்யணும். அப்போ இது அப்படி எழுதுங்க. 15 கழித்தல் 2 இந்த கூட்டல் அப்படி எழுதிடணும். இதை செய்யணும். 4 2 8. சரி, அடுத்தது மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன், கூட்டணும். கூட்டும்போது என்ன பண்ணணும்? இந்த 15 கூட்டல் 8ன்னு போட்டிருக்கலாம், இந்த 2ஐயும் கூட்டிடணும். அப்போது ஈக்குவல் டு 15 8 23 கழித்தல் 2. அடுத்தது கழிக்கணும். 3. 23 கழித்தல் 2. அப்போது இதை கழிச்சா 23ல் 2 போனால் 21 ஆன்சர். சரியா? நன்றி.